அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் நம்ம இஸ்ரேலில் இருக்கக்கூடிய மொசாட் பற்றி பார்க்க போகிறோம். மொசாட் அப்படின்றத விட இதில் இவங்க பண்ணின ஆப்ரேஷன்ஸ் மட்டுமே ஆல்மோஸ்ட் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு 1945க்கு பிறகு ஆல்மோஸ்ட் இவங்களோட அசைன்மெண்ட்டில் 2700 அசசினேஷன் பண்ணியிருக்காங்க அக்ராஸ் த வேர்ல்டு சொல்கிறேன். ஸோ இந்த மொசாடோட ஃபங்க்ஷனிங் அப்படின்றது இவங்க இஸ்ரேல் எல்லாருக்கும் தெரியும். ஹீப்ரூ மொழி பேசக்கூடிய ரொம்ப பழமையான, எப்படி தமிழ் எப்படி ஒரு பழமையான மொழின்னு நம்ம சொல்கிறோமோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கக்கூடிய ஹீப்ரூ மொழி. இது அந்த மம்மி படத்தில் கூட காட்டுவாங்க. அந்த ஹீப்ரூ சில இதில் தான் மொழிபெயர்ப்புலாம் பண்ணியிருப்பாங்க. சில புக்ஸ் எல்லாம் கூட இருக்கும். ஸோ இது மாதிரி நிறைய விஷயங்கள், ரொம்ப தொன்மையான ஒரு பழமையான ஒரு ஊரும் கூட. மே மாதம் 14ஆம் தேதி 1948 இவங்களுக்கு இண்டிபெண்டன்ஸ் கொடுக்கப்பட்டாலும் அந்த டைமில் ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் ஆச்சு. ஏன்னா இவங்க இருந்த காலகட்டத்தில் கிட்டத்தட்ட அந்த ஜூஸ் சொல்லக்கூடிய அந்த ஜூவிஷின மக்கள் அவங்க கிட்டத்தட்ட 71 லேக் இருக்கிறாங்க. அவங்க பெரும்பான்மையான அவங்க இருந்ததில் அதை ஆரப்ஸ் அது மீதி இருக்கக்கூடிய ஒரு போர்ஷன் ஆஃப் பீப்புளை அங்கே இருக்கிறாங்க, 21% 25% வரைக்கும். ஸோ அவங்க அதை ப்ரிடாமினண்ட்டாக அதை ஒரு முஸ்லீம் நாடாக மாற்றணும் அப்படின்றதுக்காக சில முயற்சிகள் ஈடுபடும்போது இவங்க அதை மறுக்கிறாங்க, அதை எதிர்க்கிறாங்க. ஸோ இப்போதைக்கு பார்த்திங்கன்னா வெஸ்ட் ஏஷியாவில் லெபனான் நார்த்லேயும், அதே மாதிரி சிரியாவில் நார்த் ஈஸ்ட்லேயும், ஜோர்டானுக்கு அதாவது இஸ்ரேலோட கிழக்கு பகுதியில் ஜோர்டானும், ரெட்சி சவுத்துலேயும், அதே மாதிரி ஈஜிப்த் இதோட சவுத் வெஸ்ட்லேயும், மெடிட்டரேனியன் சி வெஸ்ட்லேயும், அதே மாதிரி காசா ஸ்ட்ரிப்புன்னு சொல்லக்கூடிய அடிக்கடி சண்டை நடந்துகிட்டே இருக்கும். நிறைய இந்த ஒரு பாலஸ்தீனில் இருந்த ஒரு சின்ன பிரச்சனை, யார் ப்ரிடாமினண்ட்டாக எங்கே உள்ள என்க்ரோச் பண்ணுறது, யார் அதை ஆக்குபை பண்ணுறதுன்றதில் நடக்கக்கூடிய ஒரு சின்ன அது ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு பகுதின்னு வச்சுக்கலாம். அந்த காசா ஸ்ட்ரிப்பு அது இந்த இவங்க இஸ்ரேலுக்கு மேற்கு பகுதியிலையும் இருக்குது. ஸோ இவங்க அதை ஜெருசலேம் தான் கேபிட்டல் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருந்தாலும் அதை பெரும்பாலான நாடுகள் அதை அக்செப்ட் பண்ணிக்கல. ஸோ டெக்னிக்கலாக பார்த்திங்கன்னா டெல் அவீவ் தான் கேபிட்டலாக இயங்கிகிட்ருக்கு. இதில் இங்கே இருக்கக்கூடிய இதில் பார்த்திங்கன்னா இந்த மொசாடுன்றவங்க நிறைய பேர், நம்ம ஜூயிசின மக்களுக்கு என்ன கொடுமைகள் இழைக்கப்பட்டது அப்படின்றது நமக்கு எல்லாருமே தெரியும். அதுவும் குறிப்பாக அந்த உலகப்போருக்கு முன்னாடின்னு பார்த்திங்கன்னா ஹிட்லர் இந்த யூதர்கள்னு சொல்லக்கூடிய அந்த ஜூயிஷின மக்கள் மொத்த பேரையும் அழிக்க ட்ரை பண்ணார். அதுதான் போக்ராம்னு ஒரு விஷயமாக சொல்லப்படுது. இந்த போக்ராம் அப்படின்றது அந்த யூதர்கள் மொத்த இனத்தையே அழிக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணார். ஸோ அந்த ஒரு விஷயம் இன்றைக்கு அதாவது அதை தான் ஒவ்வொரு இடத்துலையும், இப்போ நான் 1983 நடந்த பிளாக் ஜூலைன்னு சொல்லக்கூடிய அந்த ப்ரோக்ராம் ஈழத்தமிழர்கள் அழிக்க சிங்களர்கள் நினைத்தது, அது தனியாக. ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு விதமான சில இனப்போர் நடந்துகிட்ருக்கோம். அந்த இனப்போரில் ஒரு இனத்தை மொத்தமாக அழிக்க ட்ரை பண்ணுறது தான் அந்த ப்ரோக்ராம்னு சொல்லக்கூடியது. ஸோ இதில் இவங்க இந்த யூதர்கள் மேலே டார்கெட் பண்ணி அவங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் யூதர்கள் அவங்க ஜெர்மானியர்களை டாமினேட் பண்ணி அங்கே நிறைய முக்கியமான கீ பொசிஷனில் இருந்ததும், அவங்க நம்மளை விட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் கற்றுட்ருக்காங்க, நிறைய நம்மளை சூப்பராக அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்கன்றதெல்லாம் அவங்களுக்கு பெரிய ஒரு குறைபாடாக இருந்தது. அந்த விஷயத்தினால தான் கூட அந்த போக்ராம்ன்ற விஷயமும் நடந்தது. அது ஹிட்லர் தலைமையிலான அவங்க நாசிக்கள் பிடியில் இருக்கும்போது யூதர்கள் மொத்தமாக கொல்லப்பட்டாங்க. 3 நிலைப்பாடு எடுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, அமான் அப்படின்னு சொல்லக்கூடிய மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஒன்று, அது ஒரு தனியாக ஒரு மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் டைரக்டரேட்னு இப்போ இந்தியாவிலையும் கூட மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் இருக்குது. அதில் ஒரு சில நண்பர்கள் எனக்கு ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அப்போது திருச்சியில் நான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது. ஸோ அவங்கள்ட்ட நிறைய பேசும்போது அவங்க இந்த எப்படி போலீஸில் இன்டெலிஜென்ஸ் கேதர் பண்ணுறாங்களோ அது மாதிரி மிலிட்ரி இன்டெலிஜென்ஸ் ஃபங்க்ஷனிங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அடுத்தது ஷபாக்குன்னு சொல்லி ஒரு யூனிட் இருக்குது. அந்த ஷபாக்குன்ற யூனிட் என்ன அப்படின்னா, அவங்க இப்போது இன்டர்னல் செக்யூரிட்டிக்காக அதாவது இஸ்ரேல் ஆக்குபைடு ஏரியான்னு இருக்குது ஒரு சில இடங்கள். அதாவது இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி
பாலஸ்தீனியர்களுக்கும் இந்த இஸ்ரேலியர்களுக்குமான ஒரு சின்ன பிரச்சனை வந்து தொடர்ந்து நிலவிக்கிட்டே இருக்குது. அப்போது இவங்க ஒரு சில இடங்களை ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க, பாலஸ்தீனியர்கள் ஒரு சில இடத்த ஆக்குபை பண்ணி வச்சுருக்காங்க. அந்த மாதிரி ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு இடம் தான் அந்த காசா ஸ்ட்ரிப். ஏற்கனவே நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த பகுதி வந்து ஜாகிரபிக்கலாக அது ஏன் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா, அந்த மெடிட்டரேனியன் சீயோட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அந்த பகுதியில் இருக்கிறதுனால டெக்னிக்கலாக இப்போது நமக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, இந்தியா இருக்குது, இந்தியா பக்கத்தில் ஜாகிரபிக்கலாக இலங்கை இருக்குது. இலங்கையில் சைனா வந்து ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தாங்கன்னா சைனாவால் ஈஸியாக இந்தியாவை மானிட்டர் பண்ண முடியும் இலங்கையிலேருந்து. ஸோ அந்த மாதிரி காசா ஸ்ட்ரிப்பை யார், அது வந்து ஒரு சின்ன குட்டி தீவு ப்ளஸ் ஒரு சின்ன ஒரு சப்கான்டினென்ட் மாதிரி ஒரு சின்ன பகுதி ஒன்று. அந்த பகுதியை யார் கையில் எடுத்துக்கிறாங்களோ அவங்களால அந்த ஹோல் மெடிட்டரேனியன் சி ஏரியாவையும் அவங்களால வந்து ஓவர்சீ பண்ண முடியும், அவங்களால அவங்க கண்ட்ரோலில் வைக்க முடியும். அப்படிங்கிறதுனால டெக்னிக்கலாக அந்த பகுதி யாருக்குன்றதுல பெரிய பெரிய ஒரு சண்டை நடந்துகிட்ருக்கு, ஒரு பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு, ரொம்ப காலமாக போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி இந்த பாலஸ்தீனியர்கள் ஆக்கிபை பண்ண விஷயங்கள், பாலஸ்தீனியர்களை டார்கெட் பண்ணுறது, அவங்க மேலே அவங்கள குண்டு வீசுறது, பதிலுக்கு இஸ்ரேல் மேலே குண்டு வீசுறதுன்னு மாற்றி மாற்றி பிரச்சனைகள் போயிட்டு இருந்தாலும் இதை ஹேண்டில் பண்ணுறதுக்காக தான் இந்த ஷபாக்குன்னு சொல்லக்கூடிய அந்த இன்டெலிஜென்ஸ் டீம் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. மூன்றாவது டீம் தான் மொசாட். இந்த மொசாடுன்றது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு இது யாரோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்கன்னா, அமெரிக்காவோட NSAவோட கம்பேர் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு யூனிட்டாக பேசப்படுது. ஈவன் இதுக்கு ஈக்குவலாக இந்தியாவில் கூட யாருமே கிடையாது. இந்தியாவில் நம்ம ரா இருக்குது, அதே மாதிரி ISI, பாகிஸ்தானில் ISIன்னு ஒரு ஏஜென்சி இருக்குது, இந்தியாவில் வந்து IB இருக்குது, இன்டெலிஜென்ஸ் பியூரோ இருக்குது. இந்த மாதிரி நிறைய ஏஜென்சிஸ் இருந்தாலும் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆக்டிவாக இருக்காங்க. அப்படின்னாலும் கூட இந்த யூனிட்டோட மொசாடோட யாரும் அவ்வளோ ஈஸியாக கம்பேர் பண்ணவே முடியாது, அவங்களோட அது கிட்டவே நெருங்க முடியாதுன்ற அளவுக்கு இருக்குது. ஏன் அப்படின்னா, ஈவன் அதை வந்து நிறைய வெஸ்டர்ன் பேப்பர்ஸும் சில முக்கியமான ஒரு தரவுகள் அடிப்படையில் பார்த்திங்கன்னா, அவங்க வந்து எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்காங்க அப்படின்னா, டெக்னிக்கலாகவும் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதாவது NSAன்னு சொல்லக்கூடிய அமெரிக்காவில் இருக்கக்கூடிய அந்த உளவு நிறுவனம்ன்ற அந்த அமைப்புகள் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு மேசிவ் ஸ்ட்ரக்சர் அவங்களுக்கு. அந்த நெட்வொர்க் வந்து பயங்கரமாக இருக்குது. அதுக்கு ஈக்குவலான நெட்வொர்க் இவங்ககிட்ட வச்சுருக்காங்க மொசாட்டை. அதே மாதிரி ஆனால் எண்ணிக்கை மட்டும் கம்மின்னு சொல்கிறாங்க. இப்போ நீங்கள் வந்து அதில் ஒரு 10,000 பேர் இருக்காங்கன்னா இதில் ஒரு 1000 பேர் இருப்பாங்க மொசாடில். ஸோ அந்த மாதிரி இருக்காங்க. ஆனாலும் ஆக்டிவாக செயல்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னும். அதாவது எந்த லெவலுக்கு ஆக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுதான் நான் வேர்ல்டு வார் 2க்கு பிறகு 1945க்கு பிறகுன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2700 அசாசினேஷன்ஸ் பண்ணியிருக்காங்க இது வரைக்கும் வேர்ல்டு வைடு. செப்டம்பர் 2022 போன வருஷம் மலேசியன் ஒரு டீமை வச்சு, அதாவது இவங்களுக்கு வந்து மொசாடுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நாட்டிலையும் அவங்களோட டீம் இருக்கும். அதாவது அவங்க டீம்னு சொல்கிறத விட ஒரு ஸ்லீப்பர் செல் மாதிரி அவங்களுக்கோட யூனிட் இருப்பாங்க. இந்தியாவில் கூட இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம், கர்நாடகாவில் இருக்கலாம், ஏதாவது ஒரு எந்த இடத்துல எங்கே வேணால் இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாம் இந்தியன்ஸ் தான். யாரும் மொசாடுன்றவங்க அப்படி நான் மொசாட் அப்படின்னு ஒரு ஐடி கார்டை வச்சுக்கிட்டு சுற்ற மாட்டாங்க. ஸோ இவங்க என்ன அப்படி பண்ணுவாங்கன்னா, அவங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்படும். அதுவும் குறிப்பாக இந்த 2700 அசாசினேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இந்த யூதர்களை கொலை பண்ணாங்க நிறைய பேர். அதுவும் குறிப்பாக அடால்ஃப் ஹிட்லர் டீம் வந்து அந்த டைமில் வந்து நிறைய கொன்று குவிச்சதுக்கு பழி வாங்கிறதுக்காக அவங்க ஒரு சில முடிவுகள் ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு சிலரெல்லாம் வந்து டார்கெட் பண்ணி, ஏன்னா அந்த டைமில் ஹிட்லர் அவர் வந்து விஷம் அறிந்து இறந்த பிறகு அவர் நிறைய பேர் அங்கே இருந்த முக்கியமான தலைவர்கள் இந்த யூதர்களை கொல்லணும்னு முடிவெடுத்த அந்த முக்கியமான அந்த கீ டீம் இருக்கணும். அந்த டீம் ஒரு சிலர்லாம் வந்து ஓடி போயிட்டாங்க. அப்படி ஓடி போனவங்களில் ஒருத்தர் ஓட்டோ அடால்ஃப் ஈச்மேன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் பார்த்திங்கன்னா அவர் பியூனஸ் ஏர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அர்ஜென்டினா அங்கே போய் தங்கியிருந்தார். அவரை வந்து கொலை பண்ணுறதுக்கு ஒரு டீம் அனுப்புகிறாங்க. ஸோ ஏன்னா இவர் ஒன் ஆஃப் த அந்த கோர் டீம் மெம்பர் யூதர்களை டார்கெட் பண்ணி அவங்கள அதாவது மாசிவாக கொலை பண்ணணுன்னு முடிவெடுத்த அந்த டீமில் ஒருத்தர். அதனால் அவரை கொலை பண்ணுறதுக்கு இவங்க டீம் அனுப்புகிறாங்க. ஆப்ரேஷன் கரிபால்டி அப்படின்னு சொல்லி 1960 நடந்த அந்த சக்ஸஸ்ஃபுல் மிஷனில் இவங்க அவரை கொலை பண்ணுறாங்க. அல்கொய்தா அமைப்பை சேர்ந்தவங்க, அப்புறம் அமெரிக்க இராணுவத்துக்கு சப்போர்ட்டிவாக சில
அவங்களுக்கு ஏதாவது வேலை முடிச்சு கொடுக்கணும்னா இவங்க பண்ணி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆப்ரேஷன்றது ஒவ்வொரு கட்டத்துலேயும் ஒவ்வொரு விஷயத்துக்கு இருக்குது. இன்னொரு முக்கியமானதுன்னு பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன், அதாவது ப்ராஜெக்ட் பேபிலோன் அப்படின்னு சொல்லி ஒன்று, அது வந்து ஒரு ஸ்பேஸ் கன்னு ஒன்று ரெடி பண்ணுறாரு சதாம் ஹுசேன். ஸ்பேஸ் கன்னுன்றது இப்போ நீங்கள் நார்மலாக பார்த்திங்கன்னா மிக்கோயன் குரேவிச் அப்படின்றது தான் மிக்குன்னு சொல்லக்கூடியது. மிக்கோயன் குரேவிச்ன்றது தான் மிக்குன்னு ஷார்ட்டாக சொல்கிறாங்க. இது மாதிரி அந்த ரஷ்யாவில் இருந்த ஒரு மிக் ரக ஒரு விமானப்படையில் சேர்ந்த ஒரு இதை வந்து விமானத்தை வந்து கடத்திட்டு வரணும் அப்படின்னு ஒரு பிளான் போடுறாங்க. அந்த கடத்தல் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆப்ரேஷன், அதுக்கு வந்து ஆப்ரேஷன் டைமண்ட் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறாங்க. அந்த ஆப்ரேஷனும் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் வாட்ச் பண்ணி ஆகஸ்ட் 16, 1966 இதை சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணுறாங்க. அதையும் பண்ணது இந்த மொசாட் டீம் தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ப்ராஜெக்ட் பாபிலோன்னு சொன்னேன் ஏற்கனவே, அது ஒரு ப்ராஜெக்ட் ஹார்ப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு அவங்க வந்து கனடியன் ஒரு சயின்டிஸ்ட், ஆர்ட்லரி எக்ஸ்பர்ட் ஒருத்தர், அவர் வந்து ஜெரார்டு புல் அப்படின்னு சொல்கிறவர் தான் வந்து இவர் என்ன பண்ணார்னா இந்த ஸ்பேஸ் கன் சதாம் ஹுசேனுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஆர்ட்லரி கன்னு ரெடி பண்ணி கொடுக்கறதுக்கும், இது வந்து எந்த அளவுக்கு அது பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அந்த ஸ்பேஸ் கன்னால் எவ்வளவு தூரத்தை வேணாலும் போய் டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ண முடியுன்ற லெவலுக்கும், சில டார்கெட்டை அந்த டைம்லேயே அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பற்றி யாருக்கும் தெரியாத ஒரு காலகட்டத்திலேயே அவர் ஜெரார்ட் புல் அவர்கள் வந்து கனடியன் ஆர்ட்லரி எக்ஸ்பர்ட், அவர் வந்து சில விஷயங்கள்லாம் புகுத்தி இது மூலமாக நம்ம இப்படிலாம் ஃபிக்ஸ் பண்ண முடியும்னு அப்போவே ஒரு பெரிய டயக்ராம்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தார். ஸோ அவர் வந்து மார்ச் 20, 1990 வந்து சுட்டுக் கொல்லப்படுறாரு. அந்த ஜெரார்ட் புல் இருந்தால் தானே நீ ஸ்பேஸ் கன் கண்டுபிடிப்ப அப்படின்னு சொல்லி இதையும் பண்ணது மொசாட் தான். இப்போ நம்பி நாராயணன் சொல்லி நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா ஒருத்தர் அந்த ராக்கெட்ரின்னு ஒரு சின்ன ப்ரோக்ராம் கூட நம்ம இதில் மாதவன் அவரோட ப்ரொடக்ஷனில் டைரக்ஷனில் அவர் தான் ப்ரொடியூசர், அதுக்கு அந்த படம் வந்தது. அந்த ஒரு டாக்குமெண்ட்ரி மாதிரியான படமாக இருக்கும். ஆனால் நம்பி நாராயணன் அவர்கள், நானும் அவர்கிட்ட நேரில் கூட பேசியிருக்கேன், எங்கள் ஆஃபீஸ் கூட வந்திருக்காரு. ஸோ அவர் சொல்லும்போது அந்த 1990களில் 93ன்னு நினைக்கிறேன், அந்த டைமில் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் ப்ரோக்ராமை டாப்பிள் பண்ணுறதுக்கு சில உலக நாடுகள் பிளான் பண்ணாங்க. அதாவது டெவலப்டு கண்ட்ரீஸ்னு சொல்லக்கூடிய சில நாடுகள்லாம் டார்கெட் பண்ணி இவர் மேலே வந்து ஒரு குற்றம் சாட்டி, ஏன்னா இவர் நம்பி நாராயணன் ஒரு சில விஷயங்கள்லாம் பண்ணிகிட்டு இருந்தார், சீரியஸாக போய் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் இந்த டீம் எல்லாம் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்து ஒரு பயங்கரமான ஒரு எஸ்கலேஷன் இருக்கும்போது இவர் வந்து ஒரு பாகிஸ்தான் உளவாளியாக இருந்து செயல்பட்டார். அவங்களுக்கு ஏதோ டாக்குமெண்ட் சப்ளை பண்ணார், அது இதுன்னு பயங்கரமாக கதெல்லாம் விட்டு அவரை அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. நம்பி நாராயணன் அவர்கள் அரெஸ்ட் பண்ண பிறகு அந்த மொத்த ப்ராஜெக்ட்டுமே அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில்லாச்சு ஒரு 2-3 வருஷம். ஆனால் இது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்புறமா இவர் நம்பி நாராயணன் அவர்கள் பேசும்போது ஆல்மோஸ்ட் வந்து இந்தியாவோட ஸ்பேஸ் அந்த ஒரு பேஷன், அந்த ஒரு ஹங்கிரி, அந்த விஷயம் வந்து 10 வருஷம் தள்ளி போயிடுச்சு இந்த அரெஸ்ட்னால அப்படின்னு சொல்லியிருந்தார். அது மாதிரி இப்போது இவங்க ஈரானோட அந்த ஸ்பேஸ் ப்ரோக்ராமை டாப்பிள் பண்ணுறதுக்கும் இஸ்ரேல் ஒரு முயற்சி பண்ணாங்க. அதுக்கு என்ன பண்ணாங்கன்னா, நட்டான்ஸ்ன்னு சொல்லி ஒரு பகுதி, அங்கே வந்து ஜூலை 2 2020 ஒரு டார்கெட் பண்ணுறாங்க. அங்கே நியூக்ளியர் எக்ஸ்ப்ளோஷன் ஒன்று நடக்குது. இந்த எக்ஸ்ப்ளோஷன் ஒரு சின்ன ஒரு ஆரம்ப புள்ளியாக பார்க்கப்படுது. அதுக்கப்புறம் சப்சீக்வெண்ட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே ஈரானோட நியூக்ளியர் சயின்டிஸ்ட் ஒருத்தர், முக்கியமான ஒரு தான் கருதப்படக்கூடிய மோசன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், மோசன் ஃபக்ரி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், அவர் வந்து நவம்பர் 27, 2020 அவர் ஜென்ரலாகவே பார்த்திங்கன்னா ஒரு பாதுகாப்பாக தான் போவார். அப்படி போகும்போது அவ்வளோ ஈஸியாக வந்து யாரும் நெருங்க முடியாது. ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் காரில் போகும்போது அவருக்கு முன்னாடி பின்னாடி செக்யூரிட்டி, எஸ்கார்டு இதெல்லாம் போட்டு பயங்கரமாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவரோட ஒரு எஸ்யூவி கார் ஒன்று போகுது. ஆனால் அந்த காரில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எப்படி இவரை கொலை பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இவர் என்ன கொலை பண்ணாங்க, எப்படி கொலை பண்ணாங்கன்னா, இவர் காரில் எஸ்யூவியில் போகும்போது கன்று வந்து இவரை ஷூட் பண்ணுது. இது எங்கேருந்து ஷூட் பண்ணுது எதுவுமே தெரியாது. இதில் என்னென்னா, இவர் உட்காந்துருக்காரு, பக்கத்தில் வந்து அவங்க மனைவி உட்காந்துருக்காங்க. அவங்க மனைவிக்கு காயமே படல. அதாவது ஒரு சில சமயம் ரேண்டமாக ஸ்ப்ரே பண்ணுவாங்க,
டர்ன்னு ஒரு ஒரு இந்த AK-47 அப்படி ட்ரிகரை இழுத்த உடனேவே சும்மா ஒரு ஸ்ப்ரே பண்ணும் கன்ஸு, அந்த புல்லட்ஸ் எல்லாம் அப்படியே ஸ்ப்ரே மாதிரி வந்து வெளியில் கொட்டும். அப்படி வரும்போது எதிரில் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருமே வந்து காயம்படலாம், உயிரும் இழக்கலாம், அந்த மாதிரி ஏற்படும். ஆனால் அப்படி பண்ணாமல் ரொம்ப ஷார்ப்பாக இவரை மட்டும் டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருந்தாங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன விஷயம் சொல்லப்படுதுன்னா, அது ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஃபிட் பண்ண ஒரு இந்த சேட்டலைட் மூலமாக ஒரு ஆப்ரேட் பண்ணக்கூடிய, அதாவது ஒரு UAV மாதிரியான அன்மேன்டு ஏரியல் வெஹிக்கிள்னு சொல்லக்கூடிய ஒரு வெஹிக்கிளை இவங்க சேட்டலைட் மூலமாகவோ இல்லை வேறு சில ரிமோட் ஆப்ரேட்டட் ஒரு வெஹிக்கிள் மூலமாக இவங்க ஒரு இடத்துல இருந்துக்கிட்டு இதை டார்கெட் பண்ணி, அப்போது அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் இவரோட அந்த ஃபக்ரின்னு சொல்லக்கூடிய அந்த மொசைன் ஃபக்ரி அவங்களோட முகத்தை ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்து இந்த ரிசம்பிளன்ஸில் இருக்கவங்கள டார்கெட் பண்ணுன்னு கொடுத்து அவங்கள ஷார்ப்பாக டார்கெட் பண்ணி ஷூட் பண்ணியிருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் சொல்லப்படுது. அந்தளவுக்கு டெக்னாலஜி வைஸ் பயங்கரமாக டெவலப் பண்ணியிருக்காங்க மொசாடு. இன்னொரு முக்கியமான விஷயம்னு பார்த்திங்கன்னா, இதில் இவங்களே 515 இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ எப்படி நம்ம இந்த மிஷன் இம்பாசிபிள் டீமில் வந்து பார்த்திங்கன்னா அதில் ஒரு சிலது பண்ணுவாங்க, அதே மாதிரி ஒரு ஸ்பெஷல் ஸ்குவாட் டீமை பற்றி, இங்கிலாண்டில் இருக்கக்கூடிய ஒரு டீமை பற்றி அடிக்கடி அந்த ஒரு பாட்டிமாக வருவாங்க. அந்த நிறைய பேருக்கு தெரியும், அந்த ரொம்ப பிடிச்ச ஒரு டீம் அது மாதிரி இந்த ஸ்பெஷல் இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாடு இதெல்லாம் வந்து ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் தனித்தனியாக இருக்கும். இந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்குவாடு 515ன்றதும் இவங்களோட ஒரு ஸ்பெஷல் டாஸ்க் டீம் இது. இன்னொன்று, இந்த யூனிட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் போய் சேர்றதுக்கு தகுதியான நபர்கள் யாராக இருப்பாங்கன்னா 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே தான் இருப்பாங்க. ஸோ இந்த 18 வயசுலேருந்து 21 வயசுக்குள்ளே உங்களுக்கு டெக்னாலஜி வைஸ் நீங்கள் கம்ப்யூட்டரில் எந்த அளவுக்கு நீங்கள் பயங்கர டேலண்ட்டாக இருக்கீங்களோ, இந்த டேலண்டெல்லாம் அவங்க அப்படியே அது எப்படிலாம் அவங்களுக்கு பயன்படுத்த முடியும்னு பார்ப்பாங்க. இதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இப்போது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாடு போலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. குறிப்பாக இந்த ஹேக்கத்தான் போட்டிகள்னு ஒன்று பண்ணிகிட்ருக்காங்க. இதில் நிறைய மாணவர்கள் எல்லாம் கலந்துக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு ஹேக்கிங் ஒரு டெக்னிக் ஏதாவது கேட்பாங்க, ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க. இந்த டாஸ்க் என்ன டாஸ்க்காக இருக்குன்னா, இப்போ போலீஸில் சில விஷயங்களை பண்ண முடியலை, தெரியலை, இது என்னன்னு தெரியலையே, நம்மளால் கண்டுபிடிக்க முடியலையேன்னு இருக்கக்கூடிய விஷயங்களை அவங்கள்ட்ட கொடுக்குறாங்க. இப்போ அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த டாஸ்க்கை அவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக மிஷனாக கம்ப்ளீட் பண்ணி கொடுக்குறாங்கன்னா, அது மூலமாக அதை நம்ம பயன்படுத்த முடியுமா அப்படின்னு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு டெலிகிராமில் ஒரு கால் வருது, அந்த காலை ட்ராக் பண்ணி அது URL எங்கேருந்து கால் ஆரிஜினேட் ஆச்சுன்னு கண்டுபிடிக்கணும். இது வந்து இப்போ போலீஸில் பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு ஜாபாக இருக்குது. இதை என்ன பண்ணிட்டாங்கன்னா, இப்போ அந்த ஹேக்கத்தான் போட்டி நடக்கும்போது இப்போ அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொண்டு போய் கொடுத்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே என்ன பண்ணாங்கன்னா, இந்த மொத்த விஷயத்துலையும் அதை என்னால் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும்னு சொல்லி ஒரு 3 டீம் வந்து அதை சக்ஸஸ்ஃபுல்லாக கண்டுபிடிச்சி கொடுத்தாங்க. ஸோ இது மூலமாக இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை அப்படியே கவர்மெண்ட்லேருந்து, இப்போது தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் இருக்கட்டும், இல்லை மற்ற இவங்க எல்லாமே இந்த இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து இதை எடுத்துக்கிட்டு, ஏன்னா இப்போ நம்ம தமிழ்நாட்டில் சஞ்சய் குமார்னு சொல்லி ADGP இருக்காங்க, அடிஷ்னல் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ். அவங்க வந்து சைபர் கிரைம் யூனிட்டோட ஹெட்டாக இருக்காங்க. ஸோ இந்த டீம் என்ன ஆரம்பிக்கிறாங்கன்னா, இதை அவங்க யூட்டிலைஸ் பண்ணிப்பாங்க. மொத்தத்தையும் இப்படி பண்ணலாம் அப்படின்னா அதோட அந்த மொத்த ப்ராஜெக்டையும் அந்த பயனையும் யூஸ் பண்ணிப்பாங்க. இவங்களுக்கு தேவையான அந்த மாடியூலில் பயன்படுத்திக்கிட்டு அவங்களுக்கு ஏதாவது ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க. ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக இது மாதிரியான விஷயங்கள் இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் இதெல்லாம் ரொம்ப காலமாக பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த மொசாட் டீம், அதுவும் குறிப்பாக யூனிட் 8200ன்ற அந்த டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் பண்ண பிறகு இந்த யூனிட் 8200ல் ஒர்க் பண்ண அந்த நபர் ஒரு 21 வயசு ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க எல்லாம் நிறைய பேர் சிலிக்கான் வேலியிலையும் அமெரிக்காவில் முக்கியமான சில பெரிய பெரிய கம்பெனிஸ்லேயும் டாப் பொசிஷனுக்கெலாம் போயிருக்காங்க. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு விஷயம் வந்து, இந்த மாதிரி யூனிட் 8200ல் ஒர்க் பண்ண நிறைய பேர் அதில் சக்ஸஸ்ஃபுல் மிஷன்ஸு மாடியூல்ஸு இதெல்லாம் ஒர்க் பண்ணவங்க எல்லாம் அதுக்கப்புறம் இப்போ இந்த சிலிக்கான் வேலியில் ஒர்க் பண்ணுறாங்கன்னு சொன்னேன். ஐடியில் ஒர்க் பண்ணுறாங்க, சாஃப்ட்வேர் கம்பெனிஸில் பெரிய பெரிய கம்பெனிஸில் பெரிய பெரிய ரோலில் இருக்காங்க. நிறைய பேர் கிட்டத்தட்ட 80க்கும் மேற்பட்ட கம்பெனிகள் ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க புதுசாக கண்டுபிடிச்சி அதை லான்ச் பண்ணி ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் ரன் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 80 கம்பெனி ரன் பண்ணுறாங்க. ஸோ இது ஏன் அது முக்கியமான கம்பெனி, ஏன் அது ஒரு ஷாக்கிங்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இதோட எப்படி செயல்படுது, எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லி. இது எல்லாமே மூலமாக
உங்களால் நீங்கள் வந்து இப்போ நம்ம நிறைய பேர் சொல்கிறாங்க இல்லையா, நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரு ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா ஓகேன்னு கொடுத்துட்டே போவோம். ஸோ அந்த ஓகேன்னு கொடுக்கும்போது இது எல்லாத்துக்கும் ஹிடனில் சில விஷயங்கள்லாம் வச்சுருப்பாங்க. அது மூலமாக தான் நம்மளோட டேட்டாவெல்லாம் வந்து தேர்ட் பார்ட்டிக்கு சேல் பண்ணுறதோ, தேர்ட் பார்ட்டி மூலமாக நமக்கு வந்து நம்மளை ட்ராக் பண்ணுறதோ, நம்மளோட இப்போ நீங்கள் நார்மலாக கேட்டிங்கன்னா ஒரு நம்மளோட கான்டாக்ட் லிஸ்ட்டு ஒரு இவங்களுக்கு தேவையே இல்லை. இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஒரு ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணுறீங்க. அந்த ஃபயர்வால் இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களோட கான்டாக்ட் லிஸ்ட்டு அவங்களுக்கு தேவையில்லை. ஆனால் கான்டாக்ட் லிஸ்ட்டையும் நான் ஆக்சஸ் பண்ணதுக்கு அலோவ் பண்ணுறியான்னு கேட்கும். நீங்கள் நம்ம எல்லாத்துக்கும் ஓகேன்னு கொடுக்கும்போது அதுவும் ஓகே ஆகிடும். ஸோ அப்போது இது மூலமாக நம்மளை எல்லாம் ஆக்சஸ் பண்ண முடியும், நிறைய விஷயங்களை அப்சர்வ் பண்ண முடியும். நம்ம என்ன யோசிக்கிறோம், என்ன திங்க் பண்ணுறோம், என்ன டைப் பண்ணுறோம், என்ன நம்ம அடுத்த மூவ் எடுக்கிறோன்ற வரைக்கும் அவங்களால வாட்ச் பண்ண முடியும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ நம்ம ஆரம்பிச்சிருக்க இந்த ஹேக்கத்தான் சொன்ன இந்த விஷயத்துலையும் கூட இந்த பசங்க வந்து நிறைய பேர் இப்போது வாலண்டரியாக நிறைய பேர் வந்து வாலண்டியர்ஸ் மாதிரியும் நிறைய பேர் இன்ட்ரெஸ்டடாக வந்து நிறைய விஷயங்களை சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவும் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு இது மாதிரி அங்கே வந்து அந்த மொசாட் டீமுக்கு நிறைய பேர் ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் இருந்தவங்க தான் இன்றைக்கி பெரும்பாலும் ரொம்ப பெரிய இடங்களில் பெரிய இடத்துல சக்ஸஸ்ஃபுல் பிஸ்னஸ்மேனாகவும் சக்ஸஸ்ஃபுல் ஆண்டர்ப்ரனர்ஸாகவும் இருந்துகிட்ருக்காங்க, நல்லா பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இது இந்த மொசாடோட இம்பார்ட்டன்ஸ், இன்னொரு முக்கியமான இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து அமெரிக்கா தான் பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக டெவலப்ட் கண்ட்ரியில் ஒரு பாப்புலராக இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி. எல்லாருமே பார்க்கக்கூடியது அமெரிக்கா மாதிரி இருக்கணும், அமெரிக்கா மாதிரி நானும் வரணுன்றது தான் எல்லா நாடுகளோட ஒரு பெரிய ஆம்பிஷனாகவும் விஷயங்களாக இருக்கும். ஸோ நீங்கள் இப்போ ஒரு விஷயம் வந்து இன்டெலிஜென்ஸை டெவலப் பண்ணணும், எப்படி கலெக்ட் பண்ணணும், எப்படி இந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணணும், எப்படி இதெல்லாம் வந்து ஒரு இது பண்ணணும், கன்சாலிடேட் பண்ணணும், இதை எப்படி நம்ம ஸ்க்ரூட்னைஸ் பண்ணணும் அப்படின்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு கைட்லைன்ஸ் இருக்கும், ஒவ்வொரு இது இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை கண்டுபிடிக்கிறதுக்காக இவங்க இஸ்ரேல் டீம் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்க போய் நேராக அங்கே ஒரு ஜூயிஷ் இனத்தை சேர்ந்த ஒருத்தர் ஜோனத்தன் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் இருந்தார். ஸோ இவர் வந்து அங்கே இன்டெலிஜென்ஸ் அனலிசிஸ்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கு 1984 இது. ஸோ ஜோனத்தன் ஜே பொலார்ட் அப்படின்றவர். ஸோ இது பற்றியும் நம்ம தனியாக அடுத்த இன்னொரு காணொலி கூட பார்க்கலாம். இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர் வந்து அங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே அவர் வந்து இந்த இஸ்ரேல் டீம் மொசாட் டீமோட டைஅப்பில் இருக்கார். அங்கே இருக்கக்கூடிய முக்கியமான சில டாக்குமெண்ட்ஸு, சில ப்ரூஃப் எல்லாத்தையும் லீக் பண்ணுறாரு. இதை வந்து 1984 இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு இடத்துல போய் இவர் சீக்ரெட்டாக சிசிடிவி மூலமாக அங்கே இருக்கிற போலீஸ், அங்கே இருக்கக்கூடிய அதாவது யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அதை ட்ராக் பண்ணி இவர் சில ஃபைல்ஸை வந்து கான்ஃபிடென்ஷியல் ஃபைல்ஸ் எல்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணதும் அதை மொசாட் டீமுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணதும் அது தெரிஞ்சு இவரை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவரை விடுதலை பண்ணுங்கன்னு சொல்லி தொடர்ந்து ரெக்வஸ்ட் பண்ணாங்க. நிறைய விஷயங்கள் இஸ்ரேல் டீம் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அவர் என்ன ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார், என்ன கொடுத்தாரு அப்படின்றது ஒரு ரொம்ப கான்ஃபிடென்ஷியலான ஃபைலு. என்ன ஃபைல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து ஒரு இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது, அப்போது இன்டெலிஜென்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்கு பேசிக்காக என்னென்ன கேட்பாங்க, என்னென்ன கலெக்ட் பண்ணுவாங்க, இதை எப்படி கொலேட் பண்ணுவாங்க, இது எப்படி இதை மூலமாக சிஸ்டமேட்டிக்காக எப்படி நம்ம ஒரு விஷயத்தை அரைவ் பண்ண முடியும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் வந்து அதில் வந்து இருந்தது. அந்த விஷயத்தை தான் ஷேர் பண்ணியிருக்காரு. அது இல்லாமல் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய, இப்போ நீங்கள் நானே சொன்னேன் மொசாட் டீம் வந்து இப்போ இந்தியாவிலே இருக்கலாம், தமிழ்நாட்டில் இருக்கலாம்னு சொன்னேன். அது மாதிரி அமெரிக்காவும் என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா நாடுகள்லையுமே, அமெரிக்கா மட்டும் இல்லை, எல்லா வளர்ந்த நாடுகள் எல்லாருமே வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெளிநாடுகளில் அவங்களோட பேஸை எதையாவது ஒன்று செட் பண்ணுவாங்க. இது மாதிரி ஸோ அவங்க வந்து ஒரு இன்ஃபார்மெண்ட்ஸாவோ ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ இது வந்து யார் யார் எந்தெந்த நாடுகளில் இருக்காங்கன்ற தகவல்கள் வரைக்கும் இந்த டேட்டாவெல்லாம் ஷேர் பண்ணியிருக்கதா, முக்கியமான தகவல்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணப்பட்டதாக சொல்லப்படுது. ஸோ அந்த காரணத்தினால்தான் இவங்க யூஎஸ் கவர்மெண்ட் வந்து இந்த ஜோனதன் ஜே பொலார்டை வந்து கைது பண்ணாங்க. கைது பண்ணி அவர் அப்புறமா கடைசியில் இப்போ சமீபத்தில் தான் 2020க்கு பிறகு தான் அவரை அனுப்பிச்சி விட்டாங்க ரிட்டன். ஸோ அந்த அளவுக்கு அது அமெரிக்காவையே வந்து இவங்க வேவு பார்க்குற அளவுக்கு பண்ணி அங்கேருந்தும் சில டேட்டாவை எடுத்தாங்க. அந்தளவுக்கு அவங்களுக்கு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குதுன்னு சொல்ல வரேன். அதாவது நீங்கள் இப்போ நான் மலேசியாவில் நடந்த 2022 நடந்த செப்டம்பரில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை சொன்னேன். இதே மாதிரி 1984லையும் இதே மாதிரி ஒரு அமெரிக்காவுக்குள்ளேயே போய் ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த அளவுக்கு மொசாட் டீம் வந்து ரொம்ப பாப்புலராக
எல்லாராலும் பிரமிக்கத்தக்க ஒரு சில விஷயங்கள். அதே மாதிரி இந்த மொசாட் டீமுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு சில நம்ம கராத்தே, குங்ஃபூ அப்படிலாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி ஒரு சில இது வந்து அவங்களுக்கு இருக்குது. அதாவது எப்படி ஒரு கொம்பாட் இது ஆப்ரேஷன் பண்ணக்கூடியது. ஒரு வேளை கையில் கத்தி இல்லை, ஒன்றுமே இல்லை, துப்பாக்கி இல்லை, நம்ம அவனை எதிராளியை பிடிக்கணும், அவனை வந்து மடக்கி அவனை உடனடியாக கைது பண்ணணுன்னா வித்தின் செகண்ட்ஸில் எப்படி பண்ணுறது அப்படின்ற ஒரு ஸ்பெஷல் ஆப்ரேஷன், ஒரு காம்பேட் ஒரு இதையும் வந்து ட்ரைனிங்கையும் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. அதில் ஒரு சிலர் கூட அதில் கற்றுக்கிட்டவங்க, அங்கேருந்து கற்றுக்கிட்டு வந்து இங்கே புதுசாக வேறு சில ஒரு சில டேர்ம்ஸை மாற்றி இங்கே கற்றுக் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கும் மொசாடை பார்த்து வியந்த நபர்கள் நிறைய பேர் இருக்காங்க. இங்கே இருக்கக்கூடிய சில ஆஃபீஸர்ஸ்லாம் பேசும்போது அது நெட்வொர்க்கே தனி, அது கிட்டலாம் நெருங்க முடியாது அப்படிம்பாங்க. அந்தளவுக்கு அவங்களோட டெக்னாலஜி வந்து டெக்னாலஜிக்கல் டூல்ஸ் வைஸ் வந்து பயங்கர அட்வான்ஸ்டாக இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து கம்பேர் பண்ணோம், அந்த லெவலுக்கு நம்ம இந்தியாவும் போகணுன்னா இன்னும் சில வருஷங்கள் கூட ஆக வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்தியாவும் அதை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பார்க்கலாம் எப்படி போகுது அப்படின்ட்டு. மற்றொரு காணொளியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.